ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பெட்ரோல், டீசலுக்கு மாற்றாக எரிபொருளை விஞ்ஞானிகளால் கூட இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூட கூறலாம். ஆனால் தமிழர் ஒருவர் ஹைட்ரஜன் எரிபொருளை உருவாக்கி இதன் மூலம் வாகனங்களையும் கப்பலையும் இயக்க முடியும் என்று நிரூபித்துள்ளார். இவர் தமிழன் என்பதால் இவரின் கண்டுபிடிப்புக்கு இந்தியா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நபரோ நம்பிக்கை தளராமல் ஜப்பான் அரசின் பார்வைக்கு கொண்டு சென்றதால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டையும் தெரிவித்துள்ளது அந்நாட்டு அரசு. இன்று வாகனங்களில் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்டவை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. இருந்தாலும் இன்று வரை இவற்றிற்கு மாற்றாக எந்த எரிபொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகில் பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்டவை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் வாகனங்களில் வெளியேறும் புகையினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதனால் மனிதன் சுவாசிக்கவும் பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணத்தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த சவுந்தரராஜன் குமாரசாமி என்பவர் ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். நீரை கொதிக்க வைத்து அதன் நீராவியை குளிர செய்வதால் டிஸ்டில்டு வாட்டர் கிடைக்கின்றது. இதனை 10 லிட்டர் அளவிற்கு இன்ஜினில் ஊற்றினால் 1 கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய முடியும். இதன் மூலம் 100 சிசி திறனுள்ள இருசக்கர வாகனத்தை 200 கிலோமீட்டர் தூரம் இயக்க முடியும். மேலும் காரில் துவங்கி கப்பல் வரை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்று சவுந்தரராஜன் நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஹைட்ரஜன் வாயுவை உபயோகப்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றன. விலை அதிகம், கையாளுதல் கடினம், இருப்பு வைப்பதில் சிக்கல் என பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இவர் கண்டுபிடித்துள்ள இந்த என்ஜின் ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்து எரிபொருளாக மாற்றும். அந்த என்ஜினில் இருந்து நீராவியும் ஆக்சிஜன் மட்டுமே வெளியேறும். இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மேலும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து இந்தியாவில் உள்ள பல்வேறு கார் மற்றும் பைக் கம்பெனிகளையும் அணுகியுள்ளார் சவுந்தரராஜன். ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை. கடந்த 10 ஆண்டாக கனவு கண்டு உருவாக்கி உள்ளதால் வீணாக விடமாட்டேன் என்று ஜப்பான் அரசு பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளார் சவுந்தரராஜன். இவரை உடனடியாக அழைத்து பாராட்டையும் தெரிவித்துள்ளது ஜப்பான் அரசு. பிறகு இதை ஜப்பானில் முதலில் உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக அவர் காப்புரிமையும் பெற்றுள்ளார். தான் 11ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் கண்டுபிடிப்பிற்கு படிப்பு முக்கியமல்ல என்பதையும் தமிழனால் எதையும் கண்டுபிடிக்கவும் சாதிக்கவும் முடியும் என்று தற்போது தலைநிமிர்ந்து நிற்கிறார் சவுந்தரராஜன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.